கணபதி துணையுடன் புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து விதிப்படி தெய்வாம்சம் உள்ள வீடாக அமைத்து வளமான வாழ்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். வணக்கம். இந்த பதிவில் நாம் வடக்கு திசை தலைவாசல் அமைப்புள்ள வீட்டின் தெய்வாம்சம் கொண்ட வாஸ்து வரைபடத்தை பார்ப்போம். அதாவது முதல்ல நம்ம திசைகளை பார்ப்போம். முதல்ல வடக்கு திசை தலைவாசல்னு சொன்னாவே இந்த திசையில ரோடு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் ரோடு. இப்போ இது வடக்கு திசை. இதுக்கு இது கிழக்கு திசை. வடக்கு திசைக்கு நேர் எதிர் திசை தெற்கு திசை. கிழக்கு திசைக்கு நேர் எதிர் திசை மேற்கு மேற்கு திசை. இப்போ 4 திசைகளை பார்த்துட்டோம். அதாவது இப்போ நீளம் அகலத்தை பார்ப்போம். அதாவது அகலம் கிழக்கு மேற்காக, அகலம் கிழக்கு மேற்காக 22 அடிகள். நீளம் அதாவது நிகலம் வடக்கு தெற்காக, அதாவது அகலம் கிழக்கு மேற்காக. இது 22 அடிகள். நீளம் வடக்கு தெற்காக இது இந்த அளவு. இது 26 அடி புள்ளி 6 அங்குலம். 26 அடிகள் 6 அங்குலம் அளவுள்ள வடக்கு திசை தலைவாசல் அமைப்புள்ள வீட்டின் வாஸ்து வரைபடமும் தெய்வாம்சம் கொண்ட, அதாவது எந்த தெய்வாம்சம் உள்ள வீடாக அமையப் போகிறது என்பதையும் உள் அளவுகளையும் வாஸ்து விதிமுறைகளையும் பார்ப்போம். சரிங்களா? இப்போ கிழக்கு மேற்காக இது 22 அடிகள். 22 அடிகள். வடக்கு தெற்காக அப்ப இதுவும் 22 அடிகள். இதுவும் 22 அடிகள். நீளம் அதாவது வடக்கு தெற்காக 26 அடி புள்ளி 6 அங்குலம். இதுவும் 26 அடி புள்ளி 6 அங்குலம். இதற்கு அதாவது அகலம் இது பெண் அளவாகவும் நீளம் ஆண் அளவாகவும், இதை இரண்டும் பெருக்கி நம்ம பார்க்கும்போது 583 சதுர அடிகள். இதனுடைய மொத்த சதுர அடிகள் 583. இதற்கு பாத்தீங்கன்னா தெய்வாம்சம், அதாவது கருட கர்ப்பம், அதாவது கருட ஆயம். இந்த
நீளத்தையும் அகலத்தையும் நாம் கணக்கு பண்ணி பெருக்கி அதை வந்து வகுத்து சில எண்ணால வகுத்து அதை நம்ம வந்து கணக்கு கொண்டு வரும்போது அது வந்து கருட ஆயத்தில் இது வந்து இந்த வீடு அளவுகள் வந்து கருட ஆயத்தில் அமையப்பெறுகிறது. அதாவது கருட கர்ப்பம், அதாவது வந்து இது வந்து ஒரு அறை, பெரிய அறை, இதற்குள் சிறிய அறைகள், இதுதான் வந்து வாஸ்து விதி. இந்த பெரிய அறை தான் வந்து கர்ப்பம், கருவறை, தாயின் கருவறை. அந்த கருவறைக்குள்ளதான் நம்ம வசிக்கிறோம். அப்ப இந்த அறை வந்து இந்த பெரிய அறை எந்த தெய்வத்துக்குள்ள, அதாவது எந்த தெய்வத்தின் கருவறையாக அமைய பெறுகிறது, அதுதான் வந்து இந்த அளவுகள் கொடுக்கும். இது வந்து சில பெரிய கணக்குகள் இருக்கு. இது வந்து அகலம் பெண்ணாகவும் பெண்ணுடைய நட்சத்திரமாகவும் நீளம் ஆணுடைய நட்சத்திரமாகவும் நாம் வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது 10 பொருத்தம் பார்ப்போம். அதே போல வாஸ்து விதிகளில் 20 பொருத்தம் உண்டு. சரிங்களா? 20 பொருத்தம் உண்டு. அதில் தான் வந்து முதல் பொருத்தம் தின பொருத்தம் மாதிரி இதில் வந்து கர்ப்ப பொருத்தம்னு ஒன்று இருக்கு. அதுதான் வந்து இந்த கருட கர்ப்பம். இது முதல் கர்ப்பம் சுபமாக அமைஞ்சாவே அது வந்து நல்ல ஒரு அறை, கருவறை. இப்போ இந்த கருவறைக்குள்ளதான் நம்ம வசிக்கிறோம். இப்போ இந்த தெய்வாம்சம், இந்த கருடன் தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். கருடன் வந்து பெருமானுடைய வாகனம். அப்போ வந்து என்ன பண்ணோம், வாஸ்து பகவான் பெருமானுடைய ஒரு பாதுகாப்புல இந்த குடும்ப நபர்களை நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்துடனும் சகல ஐஸ்வர்யங்களோடும் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் அணுகாமல் நம்மளை வந்து ரட்சிப்பார். அதுக்கு தான் வந்து ஆயம் பார்க்கணும். ஆயம் என்ன, குழி அளவு. ஆயம்னா குழி. இப்போ பார்த்தீங்கன்னா 22 சுபடி, 26 சுபடி. இந்த 22 26 2 சுபடிகளும் சேர்ந்து ஒரு நல்ல ஆயாதியை, அதாவது நல்ல ஒரு கருட கர்ப்பத்தை, கர்ப்ப அம்சத்தை, தெய்வாம்சத்தை நமக்கு தரல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 6 அங்குலத்தை நான் கூட்டியிருக்கேன். அந்த 6 அங்குலத்தை நம்ம கூட்டின பிறகுதான் ஒரு நல்ல 583 சதுரடிகள் வந்து அது வந்து ஒரு நல்ல ஆயத்துல அமைய பெற்று இருக்கு. அப்போ அதனாலதான் நான் வந்து ஏன் 22 26 ஏன் நான் பண்ணல, ஏன்னா அது நல்ல ஆயாதி, நல்ல கருட கர்ப்பத்தை தரவில்லை. அதனால தான் வந்து நான் வந்து 6 அங்குலத்தை நான் கூட்டியிருக்கேன். அதுதான் வந்து 2 சுப அடிகள், அதாவது 2 சுப அடிகள் சேர்ந்து ஒரு நல்ல ஆயாதியை தராமல் போகலாம். அதுக்கு தான் வந்து நம்ம சில 3 அங்குலம் கூட்டிக்கிறது, 6 அங்குலம் கூட்டிக்கிறது, 9 அங்குலம் கூட்டிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஆயத்துக்காக நம்ம கூட்டியும் கழித்தும் நம்ம வந்து அந்த கணக்கை நம்ம கொண்டு வந்துக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து விஷயம். இப்போ வந்து அஷ்டதிக் பாலகர்களை நம்ம பார்ப்போம். கிழக்கு திசையினுடைய மையப்பகுதி இது இந்திரன். இது வந்து இந்த மூலை வந்து அதாவது தென்கிழக்கு, இது வந்து அக்னி. அதாவது இந்த இடத்துல இந்திர பகவான் குடியிருக்கும் இடம். அதாவது இந்த கர்ப்பத்தை சுத்தி இந்த அஷ்டதிக் பாலகர்களும் இதுக்குள்ள வசிக்கும் நபர்களுக்கு இந்த தெய்வாம்சத்துடன் இந்த அஷ்டதிக் பாலகர்களும் நமக்கு வந்து துணையா இருந்து நம்ம வந்து எந்த நோய் நொடி இல்லாம நல்ல வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி, துஷ்ட சக்திகளை அணுகாம, எந்த தீய சக்தியும் உள்ள வராம இந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து நமக்கு பாதுகாப்பா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த இந்திரன், இந்த கிழக்கின் மையப்பகுதி இந்திரனுடைய அமைப்பு. அவர் இந்த இடத்துல தான் தங்கி நம்மளுக்கு பாதுகாப்பா இருப்பார். அதாவது இந்த தென்கிழக்கு மூலை அக்னி பகவான். அதனால்தான் நாம் இந்த இடத்துல சமையல் அறை அமைக்கிறோம். அக்னி பகவான் இந்த இடத்துல தங்கி நமக்கு தேவையான அக்னியை வந்து நமக்கு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு துணையா இருப்பார். இது வந்து தெற்கினுடைய மையப்பகுதி யமன். இந்த திசையில் தான் நம்ம வந்து இந்த யமனுடைய திக்கில ஒரு நல்ல ஒரு வாஸ்து அமைப்பா இருந்தாதான் நமக்கு ஆயுள் நல்லா நீடிச்சு இருக்கும். அடுத்து இது வந்து தென்மேற்கு மூலை நிருதி பகவான். இந்த இடத்துல தான் வந்து நிருதி பகவான் தங்கி நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தருவார். அதாவது இந்திரன்
இந்திரன்னா இந்த நவகிரகத்துல இந்த இடம் வந்து சுக்கிரன். அக்னின்னா இந்த இடத்துல சந்திரன். இந்திரன் அமர்ந்து நமக்கு வந்து சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருவார். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பெண் பிள்ளைகள் எல்லாமே வந்து இந்த திசை வந்து இந்த திக்கு வந்து வாஸ்து அமைப்பில் நல்லபடியாக அமைந்தால் நமக்கு வந்து எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த அக்னி திசை, அக்னி மூலை வந்து அக்னி திக்கு வந்து இந்த இடத்துல வந்து நல்லபடியாக ஒரு வாஸ்து அமைப்பு அமைந்தால் சந்திரன்னா உணவுக்கு அதிபதி. அந்த இடத்துல உணவு சமைக்கிற உணவு நல்லபடியாகவும் நல்ல ருசியாகவும் நமக்கு இருக்கும். நம்ம சாப்பிட்ற அந்த உணவு நம்மளுக்கு வந்து நல்லா ஜீரணித்து நமக்கு உடம்புல நல்ல சக்தியை தரும். இது வந்து இந்த அதாவது தெற்கின் மையப்பகுதி யமனுடைய இந்த திக்கில் வந்து நவகிரகத்தில் இந்த இடத்துல செவ்வாய். அதாவது இந்த இடத்துல யம பகவான் அமர்ந்து அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆயுளையும் நம்ம வந்து தீர்க்க ஆயுளையும் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த இடம் வந்து நவகிரகத்தில் ராகுனுடைய திக்கு, அதாவது நிருதி. இந்த இடம் பெரும்பாலும் எல்லாருமே குபேர இடம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது தவறு. இது வந்து ராகுனுடைய திக்கு, அதாவது நவகிரகத்தில் ராகுனுடைய திக்கு. அஷ்டதிக் பாலர்களில் நிருதி பகவான் தங்கும் இடமாக இந்த இடத்துல அவர் இருப்பார். ஓகேங்களா? அதாவது வந்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இரட்டிப்பு தருவார். அதாவது பல வண்டிகள், பல வாகனங்கள், பல அடுக்குமாடி, பல வாகனங்கள், இந்த மாதிரி எல்லாமே ராகு கொடுத்தா அபரிமிதமாக கொடுப்பார். அதனால தான் சகல ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் இடமாக இந்த இடம் வந்து கருதப்படுகிறது. அதனால தான் நாம் வந்து இந்த இடத்துல பீரோ வைக்கிறோம். அதனால வந்து இந்த இடம் வந்து பீரோ வைக்கிறதுனால செல்வம் வந்து சேமிக்கிறதுனால இந்த இடம் நிறைய பேர் குபேர இடம்னு சொல்றாங்க. அது தவறு. இந்த இடம் வந்து நிருதி பகவான் தங்கும் இடமாக சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. இந்த இடத்துல தான் வந்து நிருதி பகவானை நம்ம வந்து வாஸ்து பூஜையில் அவருக்கு வந்து மந்திரம் ஓதி அவரை நிறுத்துவோம். இது ராகுனுடைய இடம். சரிங்களா? அடுத்து வந்து மேற்கின் மையப்பகுதி இங்கே வருண பகவான். இதாவது வந்து நவகிரகத்தில் சனியினுடைய இடம். அப்போ வருணவன் யாரு? தண்ணீர். இந்த இடம் வந்து நல்லபடியாக வாஸ்து அமைப்பில் அமைந்தால் நமக்கு வந்து வீட்டில் நல்ல தண்ணீர், அந்த தண்ணீர் பருகிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமும் எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைவில்லா குடிநீரும் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது வருண பகவானுடைய அமைப்பு சரியாக அமைந்தால் இந்த இடத்துல நம்ம வந்து ஈசானி பகுதியில் நம்ம வந்து போர் போட்டோம்னா நல்ல குடிநீர் நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வடமேற்கு திசை. இது இந்த பகுதி, இந்த திக்கு வந்து வாயு பகவான், அதாவது கேது பகவான், நவகிரகத்துல கேது. இந்த திக்கு வந்து வாஸ்து அமைப்புல வந்து வீட்டில் நல்லபடியா வந்து நமக்கு வாஸ்து அமைப்பு நமக்கு வந்து கிடைச்சதுன்னா இந்த வீட்டுக்குள்ள நல்ல காற்றோட்டம் நமக்கு கிடைக்கும். அந்த காற்றின் மூலம் நமக்கு எந்த நோய் நொடியும் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த கேது பகவானும் வாயு பகவானும் நமக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த திக்கு வந்து அதாவது வடக்கினுடைய மையப்பகுதி, இதுதான் வந்து குபேரர் இடம். இந்த திக்கில் தான் வந்து குபேரரை நம்ம வந்து வாஸ்து பூஜையில் மந்திரம் ஓதி அவரை வந்து இந்த இடத்துல நிறுத்துவோம். இதுதான் குபேர திக்கு. அதாவது நவகிரகத்தில் குருவனுடைய இடம் இது குபேரம். குபேரன் இந்த பகுதி நமக்கு வந்து எப்பவுமே சுத்தமாகவும், அதாவது வடக்கினுடைய மையப்பகுதி நமக்கு எப்பவுமே சுத்தமாகவும் நல்ல வாஸ்து அமைப்பில் அமைந்தால் வீட்டில் வந்து நமக்கு என்னைக்கும் செல்வம் குறைவில்லாமல் நமக்கு கிடைக்கும். அடுத்து வடகிழக்கு இந்த இடம் ஈசான்யம், அதாவது சிவன் தங்கும் இடமாக இந்த இடம் தங்கி நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளையும் அவர் அருள்பாலிப்பார். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல புத பகவான், நவகிரகத்துல புதனுடைய இடம். அப்போ இந்த இடம் வந்து நமக்கு நல்லபடியாக அமைந்தால் பிள்ளைகளின் கல்வி இவை எல்லாமே வந்து நல்ல புத்திசாலித்தனம், நல்ல வியாபாரம் இவைகள்லாம் நமக்கு வந்து இந்த இடம் வந்து நமக்கு நல்ல வாஸ்து அமைப்பில் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அளவுகளை பார்த்துட்டோம், திக்குகளையும் பார்த்துட்டோம், அஷ்டதிக் பாலகர்களையும் பார்த்துட்டோம். இப்போ வீட்டினுடைய
விதிகளை வீட்டினுடைய உள் விதிகளை பார்ப்போம். இந்த சுவர் வந்து 9 அங்குல சுவர். அப்போ இதுவும் 9 அங்குல. இந்த தாய் சுவர், இதுதான் வந்து தாய் சுவர். இந்த தாய் சுவர் எப்பவுமே 4 திசையும் ஒரே அளவாகத்தான் இருக்கணும். 9 அங்குலம். இதுவும் 9 அங்குலம். 9 அங்குல சுவர். இதுவும் வந்து 9 அங்குல சுவர். இதுவும் வந்து 9 அங்குல சுவராக அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இது வந்து வீட்டினுடைய இது போர்ட்டிகோக்கு வெளிப்பக்கம் வடக்கு பக்கம். இது வந்து கேட் அமைப்பு உள்ள சுவர். இது வந்து மெயின் டோர் தலைவாசல் அமைக்கும் ஒரு சுவராக இது அமைக்கப்பட வேண்டும். இந்த சுவரும் 9 அங்குல சுவராக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது கேட். இது நுழைவாயில் மெயின் டோர். இது 3 அடி அளவில் நீங்கள் வந்து 3 அடி அகலத்திலும் இல்லை அல்லது 3 அடி 3 அங்குலம் அகலத்திலும் 6 அடி 6 அங்குலம் 6 அடி 6 அடி இல்லை 7 அடி அளவுலையும் நீங்கள் வந்து உயரத்தை அமைச்சுக்கலாம். இது வந்து படி வந்து இந்த திசையில் ஏறி, அதாவது மேற்கு பார்த்து ஏறி வலது பக்கமாக திரும்பி இப்படி வந்து இந்த முதல் மாடிக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நாம் செல்லும் விதமாக அமைத்துக் கொள்ளலாம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இது போர்ட்டிகோ. இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி, அதாவது முதல் மாடிக்கு பால்கனி. அதாவது இந்த படி மீது ஏறி இப்படி வலது பக்கம் திரும்பி முதல் மாடியில் நம்ம இந்த திசையில தான் நம்ம வந்து முதல் மாடிக்கு செல்லும் விதமாக நம்ம வந்து முதல் மாடியில் வழி அமைத்து கொள்ள வேண்டும். தவறுதலாக இந்த திசையிலெல்லாம் நம்ம வந்து எக்காரணம் கொண்டும் முதல் மாடிக்கு செல்லும் விதமாக வழி அமைத்து கொள்ளக்கூடாது. இது வந்து சமையல் அறை. இப்போ இந்த இடத்துல வந்து சமையல் மேடை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த இடம் அடுப்பு உள்ள விதமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இடம் வாஷ் பேஷன். சரிங்களா? வழி வந்து இதுக்கு நேராக இந்த இடத்தில் இதே அளவில் அமைத்துக் கொள்ளலாம், அல்லது சற்று 6 அங்குலம் குறைத்து 2 அடி 6 அங்குலம் விதத்திலும் நாம் சமையலறைக்கு செல்லும் விதமாக வழி அமைத்துக் கொள்ளலாம். இப்போ இந்த பகுதி படுக்கை அறை. இது சமையல் அறை. இது படுக்கை அறை. இது கண்டிப்பாக 3 அடி அகலத்தில் நாம் அமைத்துக் கொள்ளலாம். இப்போ சுவர் அளவெல்லாம் பார்த்துட்டோம். எது வந்து எந்த அறை என்றும் பார்த்துட்டோம். இது வரவேற்பு அறை, ஹால், வரவேற்பு அறை. இப்போ படுக்கை அறை நாம் வந்து மொத்தம் 22 அடி. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது 12 அடி. இப்போ 3 9 அங்குலம் போயிருச்சு. போனால் 18, ஓகே 12 அடி. இது வந்து 7 அடி 9 அங்குலம். சரியா? 7 அடி 9 அங்குலமாக வரும். இது வந்து இந்த சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் இடைப்பட்ட சுவர் நீங்கள் 6 அங்குலம் அகலத்தில் அமைத்தால் இது 8 அங்குலமாக கிடைக்கும். இந்த சுவர் 9 அங்குல சுவராக அமைத்தீர்கள் என்றால் இது வந்து 7 அடி 9 அங்குலமாக உங்களுக்கு இந்த சமையல் அறை கிழக்கு மேற்காக அகலத்தில் கிடைக்கும். இது வந்து 9 அடி 6 அங்குலம். அதாவது படுக்கை அறை வந்து நம்ம கிழக்கு மேற்காக 12 அடி பார்த்துருக்கோம். வடக்கு தெற்காக படுக்கை அறை 9 அடி 6 அங்குலம். அப்போ இதுவும் 9 அடி 6 அங்குலம் அளவில் கிடைக்கும். அப்போ படுக்கை அறை 12 அடிக்கு 9 அடி 6 அங்குலம் அகலத்தில் கிடைக்கும். சமையல் அறை இந்த சுவர் 9 அங்குல சுவராக அமைத்தால் 7 அடி 9 அங்குலம் 6 அங்குல சுவராக அமைத்தீர்கள் என்றால் சமையல் அறை இந்த அளவு 8 அடி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வழி வந்து இந்த திசையில் வடக்கு சமையல் அறைக்கு வடக்கு திசை பார்த்த வழி, படுக்கை அறைக்கும் வடக்கு திசை பார்த்த வழி, மற்ற வீட்டிற்கும் கேட்டும் வடக்கு பார்த்த
அதாவது நம்ம வெளியில் இருந்து உள்ள நுழையும் போது நம்ம முகம் தெற்க பார்க்கும். அதாவது பொதுவாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வடக்கு மனை, வடக்கு திசை பார்த்த தலைவாசல் மனை. இது வந்து வடக்கு திசை பார்த்த கேட்டு, இது வந்து வடக்கு திசை பார்த்த தலைவாசல். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சமையல் அறை, படுக்கை அறை இவைகளின் அளவுகளை பார்த்துவிட்டோம். பிறகு பூஜை அறை. இப்போ வந்து இந்த படுக்கை அறைக்கு நம்ம அட்டாச்சான இணைப்பு கழிவறை நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம வந்து இதுக்கு இணைப்பு கழிவறை நம்ம அமைக்கலாம். இதை நீங்கள் வந்து டபுளாக பிரிச்சிங்கன்னா, அப்போது இந்த இடம் வந்து 9 அடி 6 அங்குலம். இந்த பகுதி, அதாவது இந்த ஹால் இந்த அளவு வந்து இந்த அளவு உங்களுக்கு 8 அடி கிடைக்கும். அப்போது இந்த அளவு 8 அடி. ஓகேங்களா? இப்போது இது வந்து இது சரிபாதியாக நீங்கள் இது வந்து நீங்கள் ஒரு 5 அடி அகலத்தில் அமைத்து கொள்ளலாம். இது வந்து 8 அடி, இது வந்து ஒரு 4 அடி, இது ஒரு 5 அடி. இது வந்து உங்களுக்கு ஒரு 5 அடி அளவில் கிடைக்கும். அப்போது இது வந்து இந்த இடம் வந்து நீங்கள் டாய்லெட் அறையாகவும், இது பாத்ரூம் அறையாகவும், இது கழிவறையாகவும் 2 அறையாகவும் தனித்தனியாக அமைத்துக் கொள்ளலாம். அல்லது நீங்கள் ஒரே அறையாகவும் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். உங்கள் சௌகரியம் போல நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். பிறகு இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், இது சரிபாதியாக பிரித்து, இது வந்து பூஜை, அதாவது இது வந்து 6 அங்குல சுவராக நீங்கள் அமைத்து ஒரு 1 அடி 6 அங்குலம் 1 அடி அளவில் ஒரு கபோர்டு மேடையாக அமைத்து, இதில் சரிபாதி பூஜைக்கான கபோர்டாகவும், இது உதிரி பாகங்களுடைய கபோர்டாகவும், மற்ற அலங்கார பொருட்களுடைய கபோர்டாகவும் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இப்போது ஹால் வந்து வடக்கு தெற்காக 8 அடிகளும், கிழக்கு மேற்காக உங்களுக்கு 13 அடிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து அதாவது வடக்கு திசை தலைவாசல்னு சொன்னாவே அந்த வடக்கு திசையில சாலை செல்வதாக அர்த்தம். அப்போ இந்த சாலையில கிழக்கு மேற்காக நடமாட்டம் இருக்கும், மனிதர்களுடைய நடமாட்டம் இருக்கும். அதுதான் வந்து வடக்கு திசை பார்த்த தலைவாசல் கொண்ட வீடு. இப்போ லேப்ட் அமைப்பு பார்ப்போம். இப்போ சமையல் அறைக்கு இந்த திசையில நீங்க லேப்ட் மற்றும் கபோர்டு அமைப்பை இந்த திசையிலேயே வந்து இந்த லேப்ட் மற்றும் கபோர்டு அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம். படுக்கை அறைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 திசைகளும், அதாவது சமையல் அறைக்கு தெற்கு திசை, சமையல் அறைக்கு மேற்கு திசையில் நீங்கள் கபோர்டு மற்றும் லேப்ட் அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம். கபோர்டில் சமையல் அறைக்கு தேவையான பாத்திரங்கள் நீங்கள் அடுக்கி வைப்பதற்கு ஒரு கபோர்டு அமைப்பு நீங்கள் 2 திசைகளும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு தேவையென்றால் ஏதாவது ஒரு திசையில் நீங்கள் லேப்ட் மற்றும் கபோர்டு அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம். படுக்கை அறையிலும் அதே போலத்தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் படுக்கை அறையின் 2 திக்குகளிலும் 2 திசைகளிலும் அமைத்துக் கொள்ளலாம். அல்லது ஒரு பக்கத்திலும் நீங்கள் கபோர்டு மற்றும் லேப்ட் அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம். பிறகு பீரோ, அதாவது இப்போ ஜன்னல் அமைப்பு பார்ப்போம். ஜன்னல் வந்து இந்த இடத்துல ஒரு பூஜை அறைக்கு நேராக ஒரு ஜன்னல் அமைப்பும், சமையல் அறையில் ஒரு ஜன்னல் அமைப்பும், படுக்கை அறையில் உங்களுக்கு இந்த திசையில் தெற்கு திசையில் மனைக்கு வெளிப்பக்கம் இடம் இருந்தால் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் அமைப்பும், அல்லது மேற்கு திசையில் உங்களுக்கு மனை இருந்தால் 1 அடி 2 அடி காலி இருந்தால் நீங்கள் இந்த திசையில் ஜன்னல் அமைப்பை அமைத்துக் கொள்ளலாம். பிறகு போர்ட்டிகோவில் வடக்கு திசையில் போர்ட்டிகோவில் நீங்கள் வெளிச்சம் வருவது போல நீங்கள் ஜன்னல் அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம்.
தேவைப்பட்டால் இந்த இடத்திலும் ஒரு ஜன்னல் அமைப்பு அமைத்து கொள்ளலாம். ஓகேங்களா? பிறகு பீரோ அமைப்பு. பீரோ அதாவது இந்த இடத்தில் பீரோ அமைப்பு நீங்கள் படுக்கை அறையின் இந்த லேப்ட் வரும் இல்லையா, இந்த லேப்டுக்கு கீழே இந்த இடத்துல பீரோ அமைப்பது போன்று அமைத்து கொள்ளலாம். உங்கள் முகம் பீரோவை திறக்கும் போது மேற்கு திசை பார்த்து உங்கள் முகம் இருப்பது போன்று திறக்கும் விதமாக நீங்கள் பீரோவை நிலைநிறுத்திக் கொள்ளலாம். பிறகு டிவி. இப்போ பீரோ வந்து ஒரு திசை இந்த திசையிலும் அல்லது இந்த அறைக்கு வடக்கு பக்கம் இந்த அறையிலும் நீங்கள் வந்து பீரோவை அமைத்துக் கொள்ளலாம். பீரோவின் கதவு திறக்கும் போது உங்கள் முகம் வடக்கு திசையை நோக்கி பார்த்தவாறு பீரோவை இந்த இடத்தில் நீங்கள் வடக்கு திசையை பார்த்தது போல் உங்கள் முகம் இருப்பது போல பீரோவை நீங்கள் இந்த அறையின் மையப்பகுதியில் வடக்கு திசை மையப்பகுதியில் நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளலாம். அடுத்து படுக்கை விரிப்பு, அதாவது பெட், கட்டில், அதாவது இந்த திசையில் நீங்கள், அதாவது தலை வந்து அந்த அறைக்கு மேற்கு பக்கமாகவும் இருப்பது போன்று உங்கள் கால் கிழக்கு திசை நோக்கி இருப்பது போன்று நீங்கள் கட்டிலை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இப்போது டிவி வந்து இந்த திசையில் நீங்கள் இது டிவி அல்லது இந்த திசையில், அதாவது இந்த திசை வேண்டாம், இங்கு ஜன்னல் வரும். ஒருவேளை இந்த இடத்தில் நீங்கள் டிவி இருப்பது போன்று நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். வாஷ் பேஷன் வந்து இந்த அதாவது ஹாலினுடைய, இது ஹாலினுடைய அக்னிமூலை, ஹாலுக்கு அக்னிமூலை, இந்த இடத்துல நீங்க வந்து வாஷ் பேஷன் இருப்பது போன்று அமைத்துக் கொள்ளலாம். அல்லது இந்த பகுதியிலும் நீங்கள் வாஷ் பேஷன் இருப்பது போன்று அமைத்துக் கொள்ளலாம். பிறகு போர்வெல் வந்து இது வீட்டினுடைய அளவுகள். இது வந்து வீட்டினுடைய அளவுகள். இந்த வீட்டுக்கு ஈசான்யம் அதாவது வடகிழக்கு மூலை இந்த பகுதியில் தான் வந்து உங்களுக்கு இடம் காலி இருந்தால் இந்த திசையில், அதாவது இந்த சுவற்றுக்கு இங்கிருந்து ஒரு 2 அடி அல்லது 3 அடி 4 அடி அந்த மாதிரி, ஓகேங்களா, அந்த அளவுகளில் நீங்கள் இந்த இடத்தில் போர் அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம். அல்லது இந்த மூலைக்கு வடக்கு திசையில், அதாவது கேட்டுக்கு இந்த பக்கமும் நீங்கள் போர் அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம். இப்போ அடுத்து கழிவுநீர் தொட்டி, அதாவது இந்த வீட்டிற்கும் மனைக்கும் இந்த பகுதியில், அதாவது அக்னிக்கு சமையல் அறைக்கு கிழக்கு பக்கம் இந்த பகுதியிலும் நீங்கள் இது மலக்குழியாகவும் இது கழிவுநீர் குழியாகவும் வருவது போல நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அல்லது வாயுமூலை, அதாவது மனைக்கு வடக்கு பக்கம், அதாவது வடக்கு பக்கத்தில் வாயு பக்கம், ஓகேங்களா, அதாவது வடமேற்கு மூலையில் வடக்கு பக்கம், அதாவது இந்த இடத்தில் நீங்கள் மலக்குழியும் இந்த இடத்தில் அதற்கு கீழ்ப்பக்கம் கழிவுநீர் குழியாகவும் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இந்த இடத்திலும், அதாவது இது படி சென்று இது மேலே சென்றுவிடும். இந்த இடத்திலும் நீங்கள் ஒரு கழிவறை அமைத்துக் கொள்ளலாம், டாய்லெட் அமைத்துக் கொள்ளலாம். இது இணைப்பு கழிவறை, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த வடக்கு திசை பார்த்த மனையின் வாஸ்து விதிகளையும் அளவுகளையும் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு முறை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது வடக்கு திசை பார்த்த நிகழம் வடக்கு தெற்காக 26 அடி ஆரங்களும், அகலம் கிழக்கு மேற்காக 22 அடிகள். இது வந்து வடக்கு திசையில் சாலை செல்லும், அதாவது கிழக்கு மேற்காக மனித நடமாட்டம் இருக்கும். இதுதான் வடக்கு திசை.
கிழக்கு அதாவது வடக்கு தெற்காக 26 அடி 6 அங்குலம் கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம் 26 அடி புள்ளி 6 அங்குலம், கிழக்கு மேற்காக தெற்கு பக்கம் 22 அடிகள், வடக்கு பக்கம் 22 அடிகள். இது இந்திர திசை, அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். அதாவது நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணோம் இல்லையா, அன்னைக்கு கிரகப்பிரவேசம் பண்ண முன்ன நைட்டு இந்த வீட்டுக்கு உள்ள வாஸ்து பூஜை செய்து, முதல்ல புண்ணியாவச்சனம் செய்து, கணபதி பூஜை செய்து, புண்ணியாவச்சனம் செய்து, வாஸ்து பூஜை செய்து, கணபதி ஹோமம், வாஸ்து ஹோமம் செய்து, பிறகு வாஸ்து பகவானை இந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு உள்ள படுக்க வைத்து அவருக்கும் பூஜை செய்து, பிறகு முதல்ல இந்திரனுக்கு பூஜை செய்து அந்த இடத்துல அவர் நிலை நிறுத்தி, பிறகு அக்னிக்கு பூஜை செய்து, அதாவது வீட்டுக்கு வெளிப்பக்கமாக இந்த அஷ்டதிக் பாலகர்களை பூஜையின் மூலமாக நம்ம வாழும் இந்த வீட்டுக்குள் நமக்கு எந்தவித கெடுதலும் நேராமல் நமக்கு இந்த அஷ்டதிக் பாலகர்கள் நமக்கு துணையாக என்றும் பாதுகாப்பவும் இருப்பார்கள். அதுதான் இது கோயில் கடவுளுக்கே இந்த விதிகள் உண்டு. சாதாரண நம்முடைய மனிதர்களாகிய நமக்கும் இந்த விதிகளை நம்ம இந்த பூஜை விதிமுறைகளை செய்து நம்ம எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நம்ம அண்டாம நம்ம இந்த அஷ்டதிக் பாலகர் நமக்கு என்னைக்கும் துணையா இருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம வீட்டை சுற்றி நம்ம ஏன் 2 அடி விடுறோம், 3 அடி விடுறோம், 4 அடி விடுறோம், ஏன்னு சொன்னா இந்த வீட்டை சுற்றி நம்ம வருவதற்கு இந்த அஷ்டதிக் பாலகர்கள் தான் நம்மளுக்கு காவலாக இருப்பார்கள். அவர்களை நம்ம பூஜையின் மூலமாக நிலைநிறுத்தி நமக்கு என்றும் பாதுகாப்பாக இருப்பதற்காகவே நாம இந்த வீட்டை சுற்றி இடம் இருக்கணும்ன்றது தான் வாஸ்து சாஸ்திர விதி. இப்போ இந்த இந்திர திக்கில் இந்திர பகவானை நம்ம பூஜையின் மூலமா நிலைநிறுத்தி அவருக்கு சைவ பலி நம்ம கொடுத்து நம்ம நிலைநிறுத்துவோம். அடுத்து இந்த திக்கில் அக்னி பகவானுக்கு நம்ம பூஜை செய்து அக்னி பகவானை நாம் இந்த திசையில நம்ம பூஜை செய்து அவரை நிலைநிறுத்துவோம். பிறகு இந்த திக்கில் யமனுக்கு பூஜை செய்து நம்ம அவரை இந்த திசையில நம்ம நிலைநிறுத்துவோம். இந்த திசையில அதாவது இந்த திக்கில் நிருதி பகவானை நம்ம பூஜை மூலியமாக அவரை இங்க நிலைநிறுத்துவோம். அதற்கு மேற்கினுடைய மையப்பகுதியில வருண பகவானுக்கு பூஜை செய்து அவரை இந்த திக்கில் நம்ம நிலைநிறுத்துவோம். அடுத்து வடமேற்கு மூலையான வாயு மூலையில வாயு பகவானுக்கு நம்ம பூஜை மூலியமாக அவரை நிலைநிறுத்துவோம். அதுக்கப்புறம் வடக்கின் மையப்பகுதியில குபேர பகவானுக்கு நம்ம பூஜையின் மூலமாக அவரை நிலைநிறுத்துவோம். அதன் பிறகு இந்த வடகிழக்கு பகுதியில ஈசானன் சிவபெருமானை பூஜையின் மூலமாக நிலைநிறுத்தி இந்த அஷ்டதிக் பாலகர்கள் மூலியமாக நமக்கு எந்த ஒரு கெடுதலும் நேராம நம்ம நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் நல்வழிப்படுத்துவதற்காகவும் இந்த பூஜையை நம்ம கிரகப்பிரவேசத்தை முன்னன்னு இரவு நம்ம அந்த பூஜை விதிமுறைகளை செய்து நம்ம பூஜையை முடிப்போம். பிறகுதான் இந்த பூஜையை முடித்த பிறகு அந்த பொம்மை வாஸ்து பகவான் பொம்மை இருக்கார் இல்லையா, குடும்பாவி, அவரை வீட்டை சுத்திட்டு அந்த துஷ்ட சக்திகள் எல்லாம் தன்னுள்ள வாங்கி அவரை தன்னைத்தானே எரிக்கிறது தான் இந்த வாஸ்து பூஜையினுடைய முறை. ஓகேங்களா, இதுதான் விஷயம். இது அதாவது 583 சதுரடி கொண்ட கருட கர்ப்பம். அதாவது இது முதல் அமைப்பு கருட கர்ப்பம். அதுக்கப்புறம் ஆதாயம் எவ்வளோ, விரயம் எவ்வளவு, இந்த வீடு எந்த திதியில அமைந்திருக்கு, எந்த கிழமையில அமைந்திருக்கு, எந்த நட்சத்திரத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு, எல்லாமே இந்த நீளம் அகலம் மூலியமா நமக்கு கிடைக்கும். அது 10-20 பொருத்தம் இருக்கு. அந்த ஒரு அமைப்புகளை நம்ம அடுத்தடுத்து வரும் வீடியோல நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் எந்த நட்சத்திரம் எந்த ராசியில் அமைஞ்சிருக்கு, இந்த அளவுகளோட ஆயுள் எவ்வளோ, இந்த வீட்டின் ஆயுள் எவ்வளவு, அதாவது பஞ்சபூத தத்துவங்கள் எந்த தெய்வத்தினுடைய எந்த தத்துவத்தில் அமைஞ்சிருக்கு, அதாவது நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இந்த அமைப்புல எந்த விதியில இந்த வீடு அமைஞ்சிருக்கு, அதாவது அதுக்கப்புறம் நேத்திரம், அதாவது தினசரி ஒவ்வொரு நாளுக்கும் நேத்திரம் இருக்கு. அந்த நேத்திரம்னா 2:1 2:1 என்பது இரு கண்கள் முழு உடல்.
இது வந்து சுபம். தினசரி வந்து இந்த அமைப்பு இருக்கும். இன்னைக்கு வந்து இரு கண்ணுள்ள நாள், முழு உடல் உள்ள நாள். 2:1 என்றால் இரு கண்ணுள்ள அமைப்பு, 1 என்பது முழு உடல். அது மாதிரி இந்த வீடு வந்து இரு கண்ணுள்ள அமைப்பா, இல்ல ஒரு கண் உள்ள அமைப்பா, இல்ல குருட்டு கண் உள்ள அமைப்பா, இல்ல முழு உடல் உள்ள அமைப்பா, அரை உடல் உள்ள அமைப்பா, இல்ல உடலே இல்லாத அமைப்பா, இல்ல கண்ணே இல்லாத அமைப்பா, இதெல்லாம் வந்து இந்த 2 அளவுகளில் நமக்கு வாஸ்து ஆயாதி மனையடி வாஸ்து அளவுகள் பொருத்தத்துல நம்மளுக்கு கிடைக்கும். அது இன்னும் நான் உங்களுக்கு வீடியோவா பதிவிடலை, அதுவும் ஒரு நாள் பதிவிடுவேன். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்ம வந்து முக்கியமா வந்து இந்த அமைப்பு அமைத்து வாழ்ந்தோம்னா நமக்கு நிச்சயம் இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆயத்தில் நம்ம அமைச்சோம்னு சொன்னால் அது நிச்சயம் நமக்கு வந்து இந்த வீடு வந்து நமக்கு என்றைக்கும் வெற்றியை தான் தரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து சித்த யோகத்தில் அமைந்திருக்கா, இல்லை மரண யோகத்தில் அமைஞ்சிருக்கா, இல்லை அமிர்த யோகத்தில் அமைஞ்சிருக்கா, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டதிக் பாலகர்கள் அஷ்டலட்சுமியினுடைய அமைப்பில், அதாவது 8 லட்சுமி, அஷ்டலட்சுமி, ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, இந்த மாதிரி அஷ்டலட்சுமிகள் எந்த லட்சுமியினுடைய அமைப்பில் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அஷ்டதிக் பாலர்களை எந்த தெய்வ அஷ்டதிக் பாலர்கள் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசா, இந்த அஷ்டதிக் பாலர் எந்த தெய்வத்தினுடைய அமைப்பில் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி வந்து 20 பொருத்தம் வரும். ஆயாதி மணியடி அளவுகள் பொருத்தம். திருமண பொருத்தம் 10 தான். ஆனால் ஆயாதி மணியடி பொருத்தத்தில் 20 பொருத்தம் வரும். இந்த 2 அளவுகளையும் நம்ம கணக்கிட்டு நம்ம பார்க்கும்போது 20 பொருத்தம் வரும். அந்த அமைப்பெல்லாம் அமைத்து தான் நம்ம வீடு கட்டணும். அப்போ தான் வந்து அந்த வீட்டில் நமக்கு வந்து சுபிட்சமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து வடக்கு திசை தலைவாசல் கொண்ட 26 அடி புள்ளி 6 அங்குலம் 22 அடிகள் அளவுகளில் நமக்கு இது வாஸ்து வரைபடம். வடக்கு திசை தலைவாசல் அமைப்புள்ள இதே அளவுகளில் வீட்டை அமைத்து அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள். சுபம்.